Is my screen visible? Can you see my screen? Yes, teacher. Okay. So, pronouns is the second part of speech. Yeah. Sir, start பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? Okay. Okay. So, நம்ம வந்து last class வந்து நம்ம sentences, nouns, properties, articles இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. Articles complete பண்ணினோம். So, in this class we are going to learn pronouns. So, what are pronouns? இதுதான் நம்ம பார்க்க போறோம். So, pronouns அப்படிங்கிறது வந்து நம்ம parts of speechல second part of speech-ஆ வருது. Okay, ரெண்டாவது part of speech தான் வந்து pronouns. First part of speech என்னவா இருந்தது? Nouns. Nouns அப்படிங்கிறது தான் first part of speech. இப்போ நம்ம second part of speech pronouns பார்க்க போறோம். Nouns வந்து நம்ம ஒரு டைம் படிச்சது, 2 கிளாஸ் எடுத்து படிச்சோம். Nounsக்கு அப்புறம் தான் நம்ம articles start பண்ணோம். Noun முடிஞ்சு articles நம்ம நடுவில் பார்க்க. Article வந்து part of speech கிடையாது, ஆனால் articles நடுவில் பார்க்கணும். இப்போ வந்து we are going to start pronouns. Okay, so what are pronouns? What is the definition? Pronoun na என்னது? Types of pronouns, எங்கெல்லாம் pronouns use பண்ணலாம்? This is what we are going to learn today. Okay, so are you ready? Yes, ma'am. Yes, okay. So first நம்ம வந்து ஒரு reading பண்ண போறோம். Small passage ஒன்று read பண்ண போறோம். Okay, இந்த passageல நம்ம ரெண்டு பேரை பத்தி பேச போறோம். First person வந்து ரவீந்திரநாத் டாகூர். டாகூர் அப்படிங்கிற பர்சனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், ரவீந்திரநாத் டாகூர் வந்து நம்மளோட நேஷனல் ஆந்தம்லயே ஜனகணமன அதனோட கம்போசர். அது கம்போஸ் பண்ணது ரவீந்திரநாத் டாகூர் தான். அண்ட் எம்கே காந்தி. எம்கே காந்தின்னா யாரு தெரியும்? நம்ம மகாத்மா காந்தியோட ஃபுல் நேம் அதுதான், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எம்கே காந்தி. ஓகே, ஸோ ரவீந்திரநாத் டாகூரும் எம்கே காந்தி இவங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு ரிலேஷனை பற்றி தான் நம்ம இந்த பேசேஜில் பார்க்க போகிறோம். இப்போ என் கூடவே நீங்களும் இந்த பேசேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? பாருங்க. Rabindranath Tagore was a great admirer of M.K. Gandhi. The love and admiration between them was mutual. Tagore called him Mahatma. He used to address Tagore as Gurudev. They had a cordial relationship between each other. So, Rabindranath Tagore அப்படிங்கிறவர் வந்து he was a great admirer of M.K. Gandhi. அட்மிரர்னா என்னது? அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தார். யாரை பற்றி புகழ்வர் அவர்? M.K. காந்தியை பற்றி. ஸோ Rabindranath Tagore was a great admirer of M.K. Gandhi. இப்போ M.K. காந்தியை பற்றி சொல்லிட்டுனா டாகோருக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட். M.K. காந்தியை பற்றி அவர் வந்து ரொம்பவே புகழ்வார், ரொம்பவே ரெஸ்பெக்ட். The love and admiration between them was mutual. இப்போ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாசம், லவ், அது மாதிரி அட்மிரேஷன், அந்த ரெஸ்பெக்ட், அட்மிரேஷன்னா ரெஸ்பெக்ட், இது ரெண்டுமே எப்படியா இருந்தது? மியூச்சுவலாக இருந்தது. மியூச்சுவல்னா இவருக்கும் அவர்கிட்ட இருந்தது, அவருக்கும் இவர்கிட்ட இருந்தது. ஓகே, த லவ் பிட்வீன் த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற லவ்வும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் கிட்ட இருக்கிற ஒரு பாசம், லவ். ஓகே, அதே மாதிரி the love and admiration between them was mutual. Tagore called him Mahatma. Tagore வந்து அவரை மகாத்மா அப்படின்னு கூப்பிடுவாரு. He used to address Tagore as Gurudev. இவர் வந்து டாகோரை, அதாவது காந்தி, இங்கே ஹீனா காந்தி, காந்தி வந்து டாகோரை குருதேவ் அப்படின்னு கூப்பிடுவார். They had a cordial relationship between each other. இவங்களுக்கு இடையில ஒரு கோடியலான ரிலேஷன்ஷிப் இருந்தது. கோடியல் ரிலேஷன்ஷிப்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஓகே, இப்போ நீங்க பாப்பீங்க ரவீந்திரநாத் டாகூர் வாஸ் a great admirer of M.K. காந்தி. அது வேற நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அடுத்த சென்டென்ஸ்ல பாருங்க, the love and admiration between them was mutual. The love and admiration between them. them அப்படின்னா இங்க ரெண்டு பேரை மீன் பண்றது. themனா இங்க யாரு பாருங்க, இந்த வேர்டு நான் அண்டர்லைன் பண்றேன் இல்லையா, ரெட் கலர்ல, இந்த வேர்டு them அப்படின்னா இங்க யாரெல்லாம்? டாகூரும் காந்தியும். இப்போ themனா ப்ளூரல். அவங்களுக்கு இடையில இருந்த லவ்வும் அட்மிரேஷனும் ஈச் அதரா இருந்தது, மியூச்சுவலா இருந்தது. மியூச்சுவல்னா ஈச் அதர். டாகூருக்கும் காந்தி கிட்ட இருந்தது, காந்திக்கும் டாகூர் கிட்ட இருந்தது. டாகூர் கால்டு ஹிம் மகாத்மா. டாகூர் அவரை, ஹிம்னா அவரை,
Tagore called him Mahatma. He used to address Tagore as Gurudev. இங்க வந்து இவர் ஹீனா இங்க யாரு மறுபடியும் காந்தி. He used to addressனா கூப்பிடுறது. He used to address Tagore as Gurudev. டாகோர் வந்து மகாத்மான்னு சொல்லி காந்தியை கூப்பிட்டாரு. காந்தி வந்து டாகோரை குருதேவ் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்புறம் they had a cordial relationship between each other. அப்ப இங்க தேனா இங்க என்ன அவங்க இல்லைன்னா அவர், அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு கோடியலான ரிலேஷன்ஷிப் இருந்தது, ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்தது. இப்போ உங்களுக்கு வந்து சில வேர்ட்ஸ் தெரியறது, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற சில வேர்ட்ஸ், பட் நான் ஒரு டைம் கூட அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து them, அடுத்தது வந்து him, அடுத்தது வந்து he, and the last one வந்து they. ஓகே, இந்த 4 வேர்ட்ஸ் நீங்க பாருங்க. them, him, he, they. themனா அவங்க, அவங்களுக்கு நடுவில் அந்த மீனிங். himனா அவன, heனா அவன், theyனா அவர் இல்லைன்னா அவங்க அப்படின்னு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நவுனையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணி எழுதுறதுக்கு பதிலா டாகோர், காந்தி, ரவீந்திரநாத் டாகோர், எம்.கே. காந்தி மறுபடியும் அந்த நேம்ஸை திருப்பி எழுதுறதுக்கு பதிலா நம்ம இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரவீந்திரநாத் டாகோர், எம்.கே. காந்தி இதெல்லாம் என்ன வேர்ட்ஸ் இவங்கெல்லாம், எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் இவங்கெல்லாம்? நேம்ஸ் ஆஃப் பீப்புள்னா நவுன்ஸ். இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் இப்போ நவுனை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆரண்யாவை பற்றி இப்போ நான் ஒரு 4 சென்டென்சஸ் சொல்கிறேன் வச்சுக்கோங்க. ஓகே, யாரோ ஒருத்தரை பற்றி இப்போ நான் ஆரண்யா பற்றி சொல்கிறேன். ஆரண்யா இஸ் மை ஸ்டூடெண்ட், ஆரண்யா இஸ் ஃப்ரம் ஏருமாட், ஆரண்யா இஸ் ஸ்டடிங் இன் ஏதோ ஒரு கிளாஸ் 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த 3 சென்டென்சஸ்லேயும் ஆரண்யானே ஸ்டார்ட் பண்ணினேன்னா கேட்குறதுக்கு நல்லா இருக்கா? திருப்பி நவுனையே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா இல்லை. இப்போ சாந்திராவை பற்றி தான் சொல்கிறேன்னு இருக்கேன். சாந்திரா இஸ் அ குட் கேர்ள், சாந்திரா இஸ் ஃப்ரம் ஏருமாட், சாந்திரா இஸ் ஸ்டடிங் இன் 8th ஸ்டாண்டர்ட் இப்படியே சொல்லிட்டு போனால் திஸ் வில் நாட் லுக் குட், நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அப்போது நவுன்ஸை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணலாம், ஒருத்தரை யூஸ் பண்ணலாம். அந்த பார்ட்டுக்கு பேர் தான் ப்ரோனவுன். என்ன பேர்? ப்ரோனவுன்ஸ். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் see what are pronouns. What are pronouns? The part of speech that replaces a noun is called a pronoun. இதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ ப்ரொனவுன்னா என்னதுன்னு இப்போ யாராவது கேட்டாங்கன்னா இதுதான் அதுக்கு டெஃபினிஷன். நான் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணுறேன். இதுலேருந்து the part of speech that replaces a noun is called a pronoun. அதானது நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னா நவுனுக்கு பதிலாக நம்ம எழுதக்கூடிய பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான் ப்ரோனவுன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட் ஆர் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுங்க, இல்லைன்னா ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு த பார்ட் ஆஃப் ஸ்பீச் தட் ரீப்ளேசஸ் எ நவுன் இஸ் கால்ட் எ ப்ரோனவுன் அப்படின்னு எழுதுங்க. அண்ட் இதில் சொல்கிற மாதிரி the words replacing the nouns in the previous passage are called pronouns. இப்போ நம்ம ப்ரீவியஸாக படித்த பேசேஜில் 4 வேர்ட்ஸ் பார்த்தோம். நம்ம தான் them, him, he, they 4 வேர்ட்ஸ் பார்த்தோம். இந்த 4 வேர்ட்ஸுமே வந்து ப்ரொனவுன்ஸ் தான். இதோ இங்கே பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு them, அப்புறம் ஒரு him, அப்புறம் he, அப்புறம் லாஸ்ட் ஒன் they. இந்த 4 வேர்ட்ஸுமே என்னது? ப்ரொனவுன்ஸ். ஓகே, ஸோ what is a pronoun? அதுக்கு ஃபர்ஸ்ட் எழுதுங்க. the part of speech that replaces a noun is called a pronoun. அது காப்பி பண்ணுங்கம்மா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதை எழுதி எடுங்க, சரியா?
கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா நம்ம அதில் ஃபர்தராக சிலதெல்லாம் பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? எஸ், இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய நமக்கு வந்து நவுன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நிறைய இடத்துல வந்து ரிப்பீட்டடாக நம்ம நவுன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இந்த ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ த நவுன் தட் இஸ் ரீப்ளேஸ்ட் இஸ் கால்ட் அன் ஆன்டிசிடென்ட்ங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், த நவுன் தட் எ ப்ரொனவுன் ரீப்ளேசஸ் இஸ் கால்ட் அன் ஆன்டிசிடென்ட். இந்த சென்டென்ஸை எழுதுங்க. நான் அண்டர்லைன் பண்ணுறேன். த நவுன் தட் எ ப்ரோனவுன் ரீப்ளேசஸ் இஸ் கால்ட் அன் ஆன்டிசிடென்ட். அதானது எந்த நவுனை ப்ரொனவுன் ரீப்ளேஸ் பண்ணுறதோ, ப்ரொனவுன் எந்த ஒரு நவுனை போய் ரீப்ளேஸ் பண்ணுறது, இப்போ ரவீந்திரநாத் டாகூர் இல்லை எம்கே காந்தி, இந்த மாதிரி நவுன்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது இல்லையா? அப்போ அந்த எந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறது, அந்த நவுனை வந்து நம்ம ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இஸ் கால்ட் அன் ஆன்டிசிடென்ட். ஓகே. அந்த 2 பாயிண்ட்ஸும் நோட் பண்ணுங்க. இதுல 2 பேர் கூட இருக்கீங்க இல்லையா? அங்காளேஸ்வரி, உங்க நேம் என்ன? Where are you from? My name is Agarsan. பல்லாவரத்துல இருந்து வரேன். ஓகே. நீ எந்த கிளாஸ் படிக்கிறப்பா? 7th. ஓகே. வெக்கேஷன் பேட்ச் அட்டெண்ட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்? No ma'am. அதில் 10 to 11 அந்த கிளாஸ் நீங்க அதை அட்டெண்ட் பண்ணணும். சரியா? இது வந்து வேற கிளாஸ். இது கிராமர் கிளாஸ். இது ஓகே. இது வந்து கிராமரோட கிளாஸ். வெக்கேஷன் கிளாஸ் வந்து நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்கல்ல, வெக்கேஷன் குரூப்ல. அது வந்து 10 o'clock கிளாஸ். ஏன் அப்ப ஜாயின் பண்ணல? அப்ப NMMS கிளாஸ்ல இருந்த மேம். ஓகே ஓகே ஓகே. மீரன் பாக், உங்க நேம் என்ன? மீரன் இ முகமது ரசாத். ஓகே. நீங்க எந்த ஊர்ல இருந்து? நான் மூங்கிலேரி. எங்க? மூங்கிலேரி. அது எங்க இருக்கு? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? பல்லாவரம் மேம். ஓகே. நீங்க வந்து இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. இது வந்து கிராமர் கிளாஸ், இது இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் இது. ஓகேயா? ஓகே மேம். ஓகே. ஸோ நீங்கள் நோட் பண்ணுறீங்கன்னா அதை எழுதிக்கிங்க. வாட் இஸ் அ ப்ரொனவுன்? த பார்ட் ஆஃப் ஸ்பீச் தட் ரீப்ளேசஸ் எ நவுன் இஸ் கால்ட் எ ப்ரொனவுன். த நவுன் தட் எ ப்ரொனவுன் ரீப்ளேசஸ் இஸ் கால்ட் அன் ஆன்டிசிடென்ட். ஓகே. இப்போ நீங்கள் எழுதியாச்சா? எருமாடு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியாச்சா? ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த பேசேஜில் நம்ம வந்து 2 நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மெயினாக. ரவீந்திரநாத் டாகூர் ஒரு நவுனு, அப்புறம் எம்கே காந்தி ஒரு நவுன். ஸோ இந்த பேசேஜ், Rabindranath Tagore and M.K. Gandhi are the antecedents of the pronoun them. ஓகே. இப்போ them அப்படின்னா அவங்க அப்படிங்கிறதுக்கு அதை யார் அந்த 2 பேர்? ஒன்று வந்து டாகோர், இன்னொன்று வந்து காந்தி. இப்போ ரவீந்திரநாத் டாகோர் அண்ட் எம்கே காந்தி ஆர் த ஆன்டிசிடென்ட்ஸ் ஆஃப் த ப்ரொனவுன் them. ஆன்டிசிடென்ட்ஸ்னா யாரு சொன்னேன்? அதாவது ஒரு ப்ரொனவுன் எந்த ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதோ அந்த நவுனு தான் வந்து ஆன்டிசிடென்ட். அப்போ இந்த பேசேஜில் ஆன்டிசிடென்ட்ஸாக வரவங்க ரவீந்திரநாத் டாகூரும் எம்கே காந்தி. ஸோ எம்கே காந்தி அண்ட் ரவீந்திரநாத் டாகூர் ஆர் த ஆன்டிசிடென்ட்ஸ் ஆஃப் த ப்ரொனவுன் them. them அப்படிங்கிறது அவங்க 2 பேரையும் தான் மீன் பண்ணியிருக்கு. காந்தி இஸ் த ஆன்டிசிடென்ட் ஃபார் த ப்ரொனவுன்ஸ் he and him. காந்தி வந்து he, him நல்லா சொல்லி இங்கே பார்த்தோம் இல்லையா? இங்கே டாகூர் called him மகாத்மா. he used to address Tagore Gurudev. அப்போ இந்த ஹீயும் ஹிம்மும் இங்கே வந்து காந்தியை சேர்றது. ஓகே. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. காந்தி இஸ் த ஆன்டிசிடென்ட் ஃபார் த ப்ரொனவுன்ஸ் he and him. them and they, இது ரெண்டும், தெம்மும் தேயும் யாரை சேர்ந்தது? 2 பேருக்கும், டாகோரையும் காந்தியும் 2 பேரையும் மீன் பண்ணுறது தான் வந்து இந்த தெம்மும் தேயும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இந்த ப்ரொனவுன்ஸுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ப்ரொனவுன்ஸ் எதெல்லாம், அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. காமன்லி யூஸ்டு ப்ரொனவுன்ஸ், இதையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். காமன்லி யூஸ்டு ப்ரொனவுன்ஸ் ஐ, யூ, தே, வி, ஹி, ஷி, இட், மீ, தெம், அஸ், ஹிம், ஹர், திஸ், தட், தீஸ், தோஸ், மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், அவர்ஸ், தேயர்ஸ், இட்ஸ், எக்ஸெட்ரா. இது அப்படியே நோட் பண்ணுங்கப்பா, பார்க்கலாம்.
கம்ப்ளீட் பண்ணியாச்சா? Have you completed? Yes, ma'am. Okay, okay. So you can see here, I na நான், you நீ அல்லது நீங்கள், ரெண்டு மீனிங் இருக்கு. யூனா நீன்னு சொல்லலாம், நீங்கள்னு சொல்லலாம். தேனா அவங்க, அவங்க இல்லைன்னா அவர் அப்படின்னு மீனிங். வீனா நாங்க இல்லைன்னா நம்ம, நம்மள், மலையாளத்துல நம்மள் அப்படிம்பாங்க. ஸோ நம்மள் இல்லைன்னா நம்ம. ஹீ அப்படின்னா அவன், ஷீ வந்து அவள், இட்டுனா அது, இட்டுனா என்னது அது. அப்புறம் மீ, மீனா இங்க வந்து ஐக்கு பதிலா மீ நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு சென்டென்ஸோட எண்ட்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ அவன் என்கிட்ட சொன்னான், he told me. அவன் என்ன கூப்பிட்டான், he called me. என்ன அப்படின்னு மீனிங். மீனா என்னது? என்ன. நெக்ஸ்ட் them, themனா அவங்கள. I called them அப்படின்னா நான் அவங்கள கூப்பிட்டேன், them. usனா எங்களை. he called us, she called usனா அவன் எங்களை கூப்பிட்டா, அவன் எங்களை கூப்பிட்டான். அப்போ usனா எங்களை. அடுத்தது him, himனா என்னது? அவனை. I called him னா நான் அவனை கூப்பிட்டேன். அடுத்தது வந்து என்னது? her, her என்னது? அவளை இல்லைன்னா அவள். ஓகே, அப்படி கூட வரும். her name is சாந்திரானா அவ பேரு சாந்திரா. இப்போ ஹர்னா ரெண்டு மீனிங் உண்டு. ஒன்று வந்து அவள், இன்னொன்று வந்து அவளை. I called her, நான் அவளை கூப்பிட்டேன். I called her but she did not come. அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி. அடுத்தது this, thisனா இது. thatனா அது. thesனா இதெல்லாம். thesனா இதெல்லாம். உங்க பக்கத்துல இப்போ நிறைய சாக்லேட்ஸ் இருக்குன்னா இதெல்லாம். தோஸ்னா அதெல்லாம். கொஞ்சம் தூரமா நிறைய சாக்லேட்ஸ் இருக்குன்னா தோஸ், அதெல்லாம். அப்புறம் மைன், மைன்னா என்னுடையது. யுவர்ஸ் உன்னுடையது. ஹிஸ் அவனோட, அவனுடையது. ஹர்ஸ் அவளுடையது. அவர்ஸ் எங்களுடையது. தேயர்ஸ் உங்களுடையது. இட்ஸ் அதனுடையது, எக்ஸெட்ரா. இப்போ இதெல்லாம் தான் வந்து என்னது நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஐ, யூ, தே, வி, ஹீ, ஷீ, இட், மீ, தெம், அஸ், ஹிம், ஹர், திஸ், தட், தீஸ், தோஸ், மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், அவர்ஸ், தேயர்ஸ், இட்ஸ், எக்ஸெட்ரா. எக்ஸெட்ரான்னு ஏன் போட்டிருக்கேன்னா இன்னுமே இருக்குது ப்ரொனவுன்ஸ் நிறைய. ஆனால் இதெல்லாம் தான் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு 7 ப்ரொனவுன்ஸ் வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த லிஸ்ட்டில் மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 7 ப்ரொனவுன்ஸ். ஃபஸ்ட்டு 7னா இதெல்லாம் பார்க்கலாமா? ஐ, யூ, தே, வி, ஹீ, ஷீ, இட். ஐ, யூ, தே, வி, ஹீ, ஷீ, இட். அதை அப்படியே சொல்லி சொல்லி பழகினா பை ஹார்ட் ஆகிடும். ஐ, யூ, தே, வி, ஹீ, ஷீ, இட் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, இந்த ஐ, யூ, தே, வி, ஹீ, ஷீ, இட் இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பேர் தான் வந்து பர்சனல் ப்ரொனவுன்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் நம்ம படிக்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். எதெல்லாம் இந்த ப்ரொனவுன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதில் நிறைய டைப் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிற டைப். பர்சனல் ப்ரொனவுன்ஸு சப்ஜெக்டிவும் இருக்குது, ஆப்ஜெக்டிவும் இருக்குது. இப்போ நம்ம இதில் முதல்ல சப்ஜெக்டிவ் பர்சனல் ப்ரொனவுன் பார்க்கணும். சப்ஜெக்டிவ் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆப்ஜெக்டிவ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுங்க. இதோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, பர்சனல் ப்ரொனவுன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பர்சனல் ப்ரொனவுன்ஸ். ஸோ பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னால் மொத்தம் 14 ப்ரொனவுன்ஸ் இருக்கும், 14 ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அதில் முதல்ல வர 7 தான் இப்போ நம்ம சொன்ன ஐ, யூ, தே, வி, ஹீ, ஷீ, இட் அப்படிங்கிறது. ஓகே, பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னு ஹெட்டிங் கொடுங்க. ஐ, யூ, தே, வி, ஹீ, ஷீ, இட். அப்புறம் நமக்கு வருது ஆப்ஜெக்டிவ் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் பார்க்கணும். பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னு போட்டீங்க இல்லையா, ஒரு ஹெட்டிங் கொடுத்தீங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணுறீங்க? ப்ராக்கெட்டில் இது மாதிரி போடுங்க, சப்ஜெக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் இப்படி கொடுங்க.
bracketல subjective and objective. Okay, subjective and objective. எழுதுறீங்களா? எல்லாரும் எழுதுறீங்களா? Yes. Yes, okay. So, இப்போ subjective, objectiveனு போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து மறுபடியும் subjective மட்டும் எதெல்லாம்னு பார்க்க போறோம். இப்போ subjective மட்டும் எதெல்லாம் வரும்னா இதோ இந்த 7 first 7 I, you, they, we, he, she, it. இதை மட்டும் எழுதுங்க. subjectiveனு போட்டு கீழே இதுலேருந்து ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சாரி ஒரு நிமிஷம் இங்க ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. I, you, they, we, he, she, அப்புறம் it. I, you, they, we, he, she, it. இது மட்டும் இந்த 7 மட்டும் போடுங்க. ஓகே, ஸோ I, you, they, we, he, she, it இது வந்து நம்ம பர்சனல் ப்ரொனவுன்ஸ்லயே சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்க வந்து ஒரு சப்ஜெக்டோட இடத்துல வருவாங்க. சப்ஜெக்ட்னா என்னதுன்னு நமக்கு தெரியும். ஒரு சென்டென்ஸோட பிகினிங்ல வருது தான் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டோட இடத்துல வரத நம்ம சப்ஜெக்டிவ் பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். Yes, ma'am. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்னா என்னது? சப்ஜெக்டிவ் எழுதியாச்சு. இனி இப்போ ஆப்ஜெக்டிவ்னு மட்டும் ஹெட்டிங் கொடுங்க. ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் பார்த்தாச்சு. இனி ஆப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ்னா வந்து உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி ஒரு 7 வரும், 7 ப்ரொனவுன்ஸ் வரும். ஆப்ஜெக்டிவ் மட்டும் தான் இப்போ பார்க்க போறோம். நான் இங்கே டிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மீ வரும், அப்புறம் மறுபடியும் யூ வரும். மீ யூ. ஏன் இது 2 டைம் வருது அது அப்புறமா நான் சொல்லித்தரேன் என்னன்னு. ஓகே, ஸோ மீ, அப்புறம் யூ, அப்புறம் தெம் வரும். தெம், அஸ், ஹிம், ஹர் அண்ட் இட். மீ, யூ, தெம், அஸ், ஹிம், ஹர், இட். அன்றைக்கி என்ன ஆர்டரில் வேணாலும் எழுதலாம். ஓகே, நான் வந்து ஆனால் ஈஸியான ஆர்டரில் சொல்லித்தரேன். மீ, யூ, தெம், அஸ், ஹிம், ஹர், இட். ஓகே, எழுதியாச்சா? Yes, ma'am. ஓகே, குட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்க்கலாம். பர்சனல் ப்ரொனவுன்ஸ்க்கு கீழே தான் இது வருது. சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் ரெண்டுமே வந்து பர்சனல் ப்ரொனவுன்ஸ்க்கு கீழே வருது. இப்போ பாருங்க, பர்சனல் ப்ரொனவுன்ஸ் சச் அஸ் ஐ, யூ, தே, வி, ஹி, ஷி, இட், we, them, us, him and her stand for personal pronouns and they replace persons and things. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னா இந்த 7 7 14, ஆனால் 12 தான் உங்களுக்கு வரும். ஏன்னா 2 வந்து ரிப்பீட் ஆகுது, யூவும் இட்டும் ரிப்பீட் ஆகுது இல்லையா? அப்போ உங்களுக்கு 12 தான் வரும். ஐ, யூ, தே, வி, ஹி, ஷி, இட்டு, அப்புறம் மீ,
them, us, him, her. அந்த you இட்டு மறுபடி வருது. அதனால அதை ரெண்டு டைம் வரத ஒண்ணா எடுத்தோம்னா 12 தான் வரும். ஓகே, இப்போ இதைத்தான் நம்ம பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறோம். பர்சனல் ப்ரொனவுன்ஸை நம்ம வந்து ரெண்டா என்ன பண்ணிடணும், சப்ஜெக்டிவ் தனியா ஆப்ஜெக்டிவ் தனியா ஸ்ப்ளிட் பண்ணிடணும். தனித்தனியா எழுதும்போது 7 இதுல 7 அதுலன்னு வரும். ஆனா ஒரே அடியா பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னு எழுதும்போது உங்களுக்கு வெறும் 12 தான் வரும், 14 வராது. 7 + 7 14 இல்லையா? ஆனா வந்து டோட்டலா எழுதும்போது 12 தான் வரும். ஓகே, ஸோ பாருங்க, for example, personal pronouns are again divided into two: subjective personal pronouns, objective personal pronouns. இது ரெண்டும் என்னது பார்த்தாச்சு, subjective பார்த்தாச்சு, objective பார்த்தாச்சு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கீழே இருக்கு, அதை ரீட் பண்றேன் பாருங்க. சீமா and சோமா are two friends. சீமாவும் சோமாவும் ரெண்டு friends. He likes her very much. She is also very fond of him. Okay. So Seema and Soma are two friends. Seema and Soma are two friends. He likes her very much. He ங்கிறது ஒரு subjective pronoun. He likes her very much அப்படின்னா அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அப்ப இங்க ஹீனா யாரு? சோமா. சோமாங்கிறது பையன், சீமா வந்து பொண்ணு. அப்ப ஹீனா இங்க சோமாவை மீன் பண்றாங்க. அவளை her அப்படின்னா சீமாவை ரொம்ப பிடிக்கும். So he likes her very much. She is also very fond of him. அப்ப she-னா இங்க யாரை மீன் பண்றாங்க? அந்த பொண்ணு சீமா. She is also very fond of him. him-னா அவனை. அவனைன்னா இங்க யாரு? சோமா. ஸோ அவனுக்கு அவளையும் பிடிக்கும், அவளுக்கு அவனையும் பிடிக்கும். ஸோ இங்க he, she, her, him இதெல்லாம் தான் வந்து பர்சனல் ப்ரொனவுன்ஸ். நம்ம எல்லா இடத்துலையும் திருப்பி சீமா சோமா சீமா சோமான்னு எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணி எழுதும். இதுக்கு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் படிக்கிறோம். ஸோ ஹியர் he and she are subjective personal pronouns. Her and him are objective personal pronouns. The pronoun her in the second sentence plays the role of an object. The pronoun him in the third sentence also is an object. So they both are objective personal pronouns. அப்ப he, she இது வந்து subjective personal pronouns. him, her இது ரெண்டும் objective personal pronouns. புரிஞ்சுதா? subjectiveனா என்னது, objectiveனா என்னது, புரிஞ்சுதா? அந்த subjective அப்படின்னா பேர்லயே இருக்கு, சப்ஜெக்டோட இடத்துல வரும். சப்ஜெக்ட்னா அது எங்க வரும்? ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எங்க வரும்? அதனோட பிகினிங்ல தான் வரும். ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்னா ஆரம்பத்துல வரக்கூடிய வேர்டு தான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னது? ஒரு சென்டென்ஸோட எண்ட்ல லாஸ்ட்ல வரக்கூடிய வேர்டு. அப்போ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்னா பிகினிங்ல வரும், ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்னா எண்ட்ல வரும். அவ்வளவுதான். இந்த ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் him, he, him, her இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வராது. உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றது மீல ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஹிம்ல ஸ்டார்ட் பண்ண முடியாது, அஸ்ல ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து இதுதான் பாருங்க, சப்ஜெக்டிவ் பர்சனல் ப்ரொனவுன்ஸ்லயே சிங்குலர் தனியா ப்ளூரல் தனியா கொடுத்துருங்க. இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்கடா. சிங்குலர்னா he, she, it, அவன் அவள் அது. ப்ளூரல்ல I, you, they, we, நான் நீ அல்லது நீங்கள், அவர் நாங்கள். ஓகே, ஸோ இது வந்து சிங்குலர் தனியா ப்ளூரல் தனியா கொடுத்துருங்க. ஓகே, இதை நோட் பண்ணுங்க.
Ma'am, right. எஸ் எழுதிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. இப்போ he she it வந்து சிங்குலர் சப்ஜெக்டிவ், ஐயுதேவி வந்து ப்ளூரல் சப்ஜெக்டிவ். இதுல இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஐனா வந்து மேம் எப்படி ப்ளூரல் ஆகுறது? ஐ வந்து சிங்குலர் இல்லையா? அதாவது நான், ஐனா நான், இப்போ நான் வந்து எப்படி ப்ளூரல் ஆவேன் மேம்? ஒன்று தானே, சிங்குலர் தானே நானுன்னு. இங்கிலீஷ் லாங்குவேஜில் இது வந்து ஒரு தனி ரூல். இது அதாவது ஐ வந்து எப்போவுமே நம்ம ப்ளூரலாக எடுத்துக்கணும். ஐனா ஒருத்தர் தான் இருக்கும், இல்லை சொல்ல நான்னா நான் ஒருத்தி தான், இல்லை நீ நான் ஒருத்தன்னா ஒருத்தன் தான். பட் அதை வந்து ப்ளூரலாக நம்ம எப்போவுமே பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய இடத்துல நீங்கள் வந்து சென்டென்சஸில் பார்த்துருப்பீங்க, ஐ ஆம் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஐ ஆர் சொல்ல மாட்டோம், ஐ ஈஸ் சொல்ல மாட்டோம். ஐ ஆம் பாஸ்ட் டென்ஸ் ஆனால் ஐ வாஸ் அப்படிம்போம். அப்போ நம்ம ஐ கூட எப்போவுமே யூஸ் பண்ணுற வெர்பு வந்து ப்ளூரல் வெர்பாக இருக்கும். அதனால ஐ வந்து எப்போவுமே ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். யூ அது மாதிரி யூ எப்படி ப்ளூரலாக வருது? யூ சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். ஆனால் யூ வந்து ஜாஸ்தி நம்ம ப்ளூரல் ப்ரொனவுனாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா நீ அப்படின்னு சொன்னாலும் யூ தான், நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம யூன்னு தான் இங்கிலீஷில் சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் குட் சில்ட்ரன் அப்படின்னா யூ ஆர் குட் சில்ட்ரன். அப்போ அங்கே நான் வந்து யூ அப்படின்னு மீன் பண்ணும்போது உங்கள் எல்லாரையும்னு மீன் பண்ணுறாங்க இல்லையா? அதே டைமில் இப்போ யூ ஆர் அ குட் கேர்ள் அப்படின்னா நாங்கள் ஒரு பொண்ணை மட்டும் பார்த்து சொல்கிறேன் நீ நல்ல குட் கேர்ள்னு. அப்போ யூ வந்து சில டைம் சிங்குலர், சில டைம் ப்ளூரல். ஆனால் கிராமரில் நம்ம ஜாஸ்தி யூவை வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ ஐ யூ, தேனா அப்புறம் ப்ளூரல் தான் அவங்க, அது நமக்கு தெரியறது தான். வி ஈனா நாங்கள், அதுவும் ப்ளூரல் தான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ பாருங்க, சப்ஜெக்டிவ் மாதிரியே ஆப்ஜெக்டிவ் பர்சனல் ப்ரொனவுன்ஸ்லேயும் இந்த சிங்குலர் ப்ளூரல் வரும். இப்போ பாருங்க, சிங்குலர் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் எதெல்லாம்? மீ, யூ, ஹிம், ஹர், இட், இதெல்லாம் சிங்குலர். ப்ளூரல் எதெல்லாம் வருது? அஸ், மறுபடியும் யூ வருது, தெம். இங்கே யூ ரெண்டுலேயும் ரிப்பீட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அஸ், யூ, தெம், இது ரெண்டுலேயும் யூ வருது. அஸ், யூ, தெம் வந்து ப்ளூரல், மீ, யூ, ஹிம், ஹர், இட் வந்து சிங்குலர். இதையும் காப்பி பண்ணி இது அதே மாதிரி ஹெட்டிங் போட்டு காப்பி பண்ணி. ஓகே, Yes, ma'am. ஓகே. ப்ரொனவுன்ஸ்லேயே நம்ம அதே மாதிரி ஒன்று சிங்குலர் கொஞ்சம், ப்ளூரல் கொஞ்சம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சிங்குலர்னு பார்த்தீங்கன்னா மீ, யூ, ஹிம், ஹர், இட், இது மூணும் வருது. இப்போதானது மீனா என்ன, யூனா அவனை இல்லைன்னா அவளை, சாரி யூனா வந்து ஒன்று அப்படின்னு மீனிங், ஹிம்னா வந்து அவனை, ஹர் வந்து அவளை, இட்டு வந்து அதை அப்படின்னு மீனிங், அஸ், யூ, தெம், இது மூணும் வந்து ப்ளூரல் ஆப்ஜெக்டிவ்ல வருது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்? பொசஷன் அப்படின்னா என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் நம்ம அது தெரியணும். பொசஸ் பண்ணுறதுனா ஏதோ ஒன்று நமக்குன்னு நம்ம வச்சுக்கிறது. ஐ பொசஸ் எ கார், ஐ பொசஸ் எ ஹவுஸ், ஐ பொசஸ் எ பைக், இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு மீனிங். அப்போ பொசசிவ்லேயே பொசஷனில் எப்படி ப்ரொனவுன்ஸ் அப்படி எழுத முடியும்? பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்னது?
ஓகே, இதில் பாருங்க possessive pronouns are mine, ours, yours, his, hers, theirs and its. மைன்னா என்னுடையது, அவர்ஸ்னா அவங்களோடது, யுவர்ஸ்னா உன்னோடது, ஹிஸ்னா அவனோடது, ஹர்ஸ்னா அவளோடது, தேயர்ஸ்னா அவங்களுடையது, இட்ஸ்னா அதனுடையது. ஸோ தீஸ் possessive pronouns such as mine, ours, yours, his, hers, theirs and its are used while referring to possessions. Possessions காமிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற pronouns தான் possessive pronouns. அப்போ இந்த first possessive pronouns heading கொடுத்து இந்த definition மட்டும் எழுதுங்க, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எழுத வேண்டாம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே, அப்போ இது ஒரு பேசேஜ் பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ்னு இருக்கு. Bijit is a friend of mine. Satyan and Shyam are my cousins. We come to school together by car. The car is theirs. Its cost is nearly 10 lakhs. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா Bijit is a friend of mine அப்படின்னா பிஜித் வந்து என்னோட ஃப்ரெண்டு. பிஜித் இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். பிஜித் வந்து என்னோட ஃப்ரெண்டு. சத்யன் அண்ட் ஷியாம் ஆர் மை கசின்ஸ். சத்யனும் ஷியாமும் என்னோட கசின்ஸ். we come to school together by car. நாங்கள் வந்து காரில் தான் வந்து ஸ்கூலுக்கு சேர்ந்து வரோம். நாங்கள் சேர்ந்து 2 பேரும் காரில் வரோம். 2 பேரில் 3 பேர். the car is theirs. கார் வந்து அவங்களுடையது. கார் வந்து அவங்களுடையது. நெக்ஸ்ட், இட்ஸ் காஸ்ட் இஸ் நியர்லி 10 lakhs. அதனோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 10 lakhs, 10 லட்சம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிஜித் இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், என்னோட ஃப்ரெண்டு. இப்போ மைன் என்னோடு, அது ஒரு பொசிஷனை காமிக்கிறது. சத்யன் அண்ட் ஷியாம் ஆர் மை கசின்ஸ். இப்போ மைன்னாலும் மீனிங் சேம் தான். ஆனால் நம்ம ஒரு சில இடத்துல மைன் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல மை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது we come to school together by car. அப்புறம் the car is theirs. கார் வந்து யாரோடது? அவங்களுடையது. கார் வந்து அவங்களுடைய கார். its cost is nearly 10 lakhs. அந்த காரோட காஸ்ட், இட்ஸ் காஸ்ட்னா அதனோட காஸ்ட் வந்து நியர்லி
10 lakhs அப்படிங்கிறான். அப்போ இந்த மைன், theirs, its இதெல்லாம் தான் என்னது possessive pronouns அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு fill in the blanks. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ண முடியும்னா நீங்கள் மைண்டில் பண்ணி பாருங்க. இது ஒரு லெட்டர். இது சுப்ரியா அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு சம்யுக்தா அப்படின்னு ஒரு பொண்ணு எழுதுகிற லெட்டர். டியர் சுப்ரியா, thank dash for inviting dash to your birthday next Sunday. A friend of dash is going to visit dash next week. Is it okay if I bring dash friend to dash party? Dash am sure dash will have lots of fun on dash birthday. Have you invited that cousin of dash who plays the guitar? I would love to listen to dash guitar. I am really looking forward to this party of dash. With love, Samyukta. அப்போ சம்யுக்தாங்கிற பொண்ணு சுப்ரியாவுக்கு எழுதின லெட்டர் இது. ஸோ இதில் வந்து நிறைய ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணணும். ப்ரொனவுன்ஸை வச்சு தான் ஃபில்அப் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேங்க் டேஷ், தேங்க் யூ அப்படின்னு வரும். தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் டேஷ் டு யுவர் பர்த்டே. அப்போ தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ, என்ன உன் பர்த்டேக்கு கூப்பிட்டதில் சந்தோஷம். தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு யுவர் பர்த்டே நெக்ஸ்ட் சண்டே. A friend of dash is going to visit dash next week. அப்போ a friend of mine, என்னோட ஒரு friend, a friend of mine is going to visit me, என்ன என்னோட ஒரு friend பார்க்க வரேன். So a friend of mine is going to visit me next week. அடுத்த வாரம் என்ன பார்க்க வரேன். A friend of mine is going to visit me next week. Is it okay if I bring my friend to your party? Is it okay if I bring என்னோட friend, my friend, to உன்னோட party, to your party? ஓகே, அப்புறம் dash am sure. ஆம் வந்தால் எப்போவுமே சப்ஜெக்ட் என்னவா இருக்கணும், ஐயா இருக்கணும். I am sure we will have lots of fun on your birthday. Have you invited that cousin of dash? Have you invited that cousin of yours who plays the guitar? I would love to listen to her guitar, இல்லைனா his guitar. அவனோட கித்தார் இல்லைன்னா அவளோட கித்தார் கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். I am really looking forward to this party of yours. ஏன்னா நீ தான் பார்ட்டி கொடுக்குற. ஸோ I am really looking forward to this party of yours. உன்னோட பார்ட்டி, நீ கொடுக்குற பார்ட்டி, அப்போ your party, yours. With love, சம்யுக்தா. இப்படி வரும். ஓகே, இப்போ நம்ம ஒரு டைப்பு கூட ப்ரொனவுன்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு. திஸ், தட், தீஸ், தோஸ் அப்படின்னு ஒரு 4 வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. இது, அது, இதெல்லாம், அதெல்லாம். இந்த 4 ப்ரொனவுன்ஸுக்கு பேர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இது நம்ம என்ன சொல்கிறோம், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுனா ஏதோ ஒன்று காமிக்கிறது, பண்ணி காமிக்கிறது, அதுக்கு தான் பேர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் such as this, that, these and those are used to point out the specific things they refer to. அப்போ this, that, these, those இதெல்லாம் என்னது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால் வந்து இப்போ டெமோ காமிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. டெமோன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல இந்த எருமாடு கிளாஸ் எடுக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு டெமோ மாதிரி பண்ணினேன் இல்லையா, எப்படி இந்த கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் பேர் டெமோ கிளாஸ். எப்படி கிளாஸ் எடுக்கலாம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னெல்லாம் சொல்லி கேட்டேன் இல்லையா, அதுதான் ஒரு டெமோ கிளாஸ். நான் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கும் கிளாஸுன்னு. அது மாதிரி இப்போ உங்கள் சரவணன் சார் இல்லை ரவி சாரெல்லாம் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இல்லையா, அது வந்து ஒரு டெமோ. ஓகே, ஸோ யூ கேன் see here demonstrative pronouns such as this, that, these and those are used to point out the specific things they refer to. இப்போ ஒரு passage கீழே ரீட் பண்ணலாம். Read the following passage and find out the demonstrative pronouns. These are the gifts that my aunt gave me last year. That is the box in which my aunt brought all these gifts. My favorite among these is Wings of Fire, written by Dr. APJ Abdul Kalam, and you should definitely read this. Those are the gifts which my dad bought for me. Okay, in the passage la namakku these, that, மறுபடியும் these, this, those இந்த demonstrative pronouns repeat ஆகி வருது.
These are the gifts. இதெல்லாம் தான் gifts. These are the gifts that my aunt gave me last year. That is the box. அந்த பாக்ஸ்ல தான். That is the box in which my aunt brought all these gifts. Broughtனா கொண்டு வந்தாங்க. My favorite among these is Wings of Fire. எனக்கு இதில் பிடிச்சது வந்து Wings of Fire. இதில் எல்லாத்துலேயும் வச்சு பிடிச்சது Wings of Fire அப்படிங்கிற புக் written by Dr. APJ Abdul Kalam. And you should definitely read this. நீ இதை கண்டிப்பாக ரீட் பண்ணியிருக்கணும். Those are the gifts which my dad bought for me. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் தான் என்னோட டேட் எனக்காக கொண்டு வந்தது. அப்போ இதில் இந்த this, that, these, those இது எல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் மட்டும் காப்பி பண்ணுங்க. ஓகே, புரிஞ்சுதாடா? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னா என்னது புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ். மேம் எழுதிட்டோம். எழுதிட்டீங்களா? அந்த டெஃபினிஷன் ஃபுல்லா எழுதணும். எழுதியாச்சா? டெஃபினிஷன் அந்த இது வரைக்கும், அதாவது தே ரெஃபர் டு அது வரைக்கும். மேம் எழுதிட்டோம். அது எழுதிட்டீங்களா? ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திஸ், தட், தீஸ், தோஸ் தான் வந்து இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா திஸ் அப்படின்னா இது, தீஸ் அப்படின்னா இதெல்லாம், தட் அப்படின்னா அது, தோஸ்னா அதெல்லாம். இப்போ இந்த திஸ், தட், தீஸ், தோஸ் இதுக்கு வந்து வேறொரு ஈஸியான ட்ரிக் இருக்குது படிக்க. இது வந்து எப்படின்னா, இப்போ பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ உங்கள் பக்கத்துலேயே நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன்னா திஸ் இஸ் மை புக் அப்படிங்கலாம். அதை கொஞ்சம் தள்ளி தூரமாக வச்சேன்னா தட் இஸ் மை புக் அப்படின்னு சொல்லணும். அப்போ திஸ்ஸும் தட்டும் என்னதுன்னு தெரிஞ்சுது. இப்போ நான் தீஸும் தோஸும் எடுக்கிறேன். தீஸ் ஆர் மை புக்ஸ், தோஸ் ஆர் மை புக்ஸ். இது எங்கே சொல்லலாம்? இப்போ உங்கள் பக்கத்துலேயே ஒரு 4-5 புக்ஸ் வச்சுருக்கேன்னா இதெல்லாம் என்னோட புக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? தீஸ் ஆர் மை புக்ஸ், இதெல்லாம் என்னோட புக்ஸ். அப்போ தீஸ் ஆர் மை புக்ஸ். ஆனால் அங்கே ப்ளூரல், ஒன்றுக்கு மேலே புக்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ தீஸ் அப்படின்னு சொல்லணும். தீஸ் ஆர் மை புக்ஸ். சரி, இதே 4-5 புக்கை நான் கொஞ்சம் தூரமாக வச்சேன்னா கொஞ்சம் முன்னாடி தட் இஸ் மை புக் அப்படின்னு சொன்னோம். இது 4-5 புக் இருக்குது, கொஞ்சம் தூரமாக வச்சேன். அப்போ ப்ளூரலாக இருக்குது. ப்ளூரல் ஆகும்போது நான் தோஸ் ஆர் மை புக்ஸ் அப்படின்னு சொல்லணும். பக்கத்தில் இருந்தால் தீஸ் ஆர் மை புக்ஸ், தூரமாக இருந்தால் தோஸ் ஆர் மை புக்ஸ். அப்போ திஸ்ஸும் தட்டும் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுங்கள். தீஸும் தோஸும் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுக்கு திஸ்ஸு, தீஸ் இது ரெண்டும். தூரமாக இருக்கிறதுக்கு that, those. அது சிங்குலரான this, that, ப்ளூரலான these, those. ஓகேயா? இதுதான் இதில் ரூல். இப்போது இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஒரு ஆக்டிவிட்டி இன்றைக்கி நம்ம பண்ணிவிட்டு வைண்ட் அப் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைப் வந்து என்னென்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் முடிஞ்சு இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸை வச்சு ஒரு 7 questions கொடுத்துருக்கேன். அதை மட்டும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, உங்களை 12:15க்கு லீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு சார். 12:15க்கு நிறுத்திக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் மை புக் அண்ட் டேஷ் இஸ் ஸ்மிருதிஸ் புக். இது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். my book and
கரெக்ட். வெரி குட். யாரோ சொல்றீங்க கேக்குது. திஸ் இஸ் மை புக் அண்ட் தட் இஸ் ஸ்மிருதிஸ் புக். இது என் புக்கு அண்ட் அது வந்து ஸ்மிருதியோட புக்கு. திஸ் இஸ் மை புக் அண்ட் தட் இஸ் ஸ்மிருதிஸ் புக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். டேஷ் லையிங் இன் த கார்னர் ஆர் ஸ்வாதிஸ் புக்ஸ். அந்த கார்னர்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் வந்து ஸ்வாதியோட புக்ஸ். இது எப்படி சொல்லலாம்? புக்ஸ்ன்னு இருக்கு, இப்போ ப்ளூரல். அப்போ எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்? டேஷ் லையிங் இன் த கார்னர் ஆர் ஸ்வாதிஸ் புக்ஸ். இந்த நாலுல ஏதோ ஒன்று தான் வரும். திஸ் தட் தீஸ் தோஸ். இதுல எது வரும்? ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு அப்போ எது யூஸ் பண்ணலாம்? சரி, நான் ஒரு க்ளூ தரேன். ரெண்டு இருக்கு, தீஸ் தோஸ். இது ரெண்டுமே ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க எது யூஸ் பண்ணலாம்? கார்னர்ல இருக்கு. அப்போ these lying in the corner are Swati's books அப்படி சொல்லலாம். இல்ல கார்னர் வந்து கொஞ்சம் தூரமான இடம்னா those அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். அப்போ those lying in the corner are Swati's books. ஓகே, கொஞ்சம் தைரியமா ஆன்சர் பண்ணுங்க. क्वेश्चंस எல்லாம் கேட்டதுன்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும், சரியா? அப்பதான் வந்து கிளாஸ் எடுக்கிற எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மற்றது நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது கிளாஸ். இப்போ நீங்க கூட கொஞ்சம் ஆன்சர் பண்ணணும், ஓகேயா? Next question பாருங்க. Dash is a problem. Will you be able to solve dash problem? சொல்லுங்க, என்ன வரும்? Dash is a problem. அப்ப என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேக்குறது இல்ல. This or that? This is a problem. Will you be able to solve dash problem? Appo okay, will you be able to solve that problem? This is a problem. Will you be able to solve that problem? Okay, next one. Dash poems are written by William Wordsworth. Can you learn dash by heart? அதாவது வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதக்கூடிய போயம்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டேஷ் போயம்ஸ் ஆர் ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். போயம்ஸ்னா கவிதைகள். அப்போ எது வரும்? தட் வந்து போயம் அப்படின்னா தட் வரும். ஓகே, ஆனா இங்க போயம்ஸ்னு இருக்கு இல்லையா, அப்போ ப்ளூரல் இல்லையா? அப்போ எது வரும்? these. ஓகே, these poems are written by William Wordsworth. அப்புறம் can you learn dash by heart? Can you learn these? மறுபடியும் these தான் வரும். Can you learn these by heart? ஏன்னா நிறைய poems இருக்கு இல்லையா, அதனால. Okay, next one. Dash is a digital camera. My uncle bought dash last year. Very good. This is a digital camera. My uncle bought dash last year. அங்கே என்ன வரும்? this தான். மறுபடியும் அங்கேயும் this தான். My uncle bought this last year. Okay, next one. Dash are my paintings. Did you like dash? Paintings plural. Paintings னு வரும்போது plural. அப்போ these are my paintings. These are my paintings. Did you like these? இது பிடிச்சதா? இதெல்லாம் என்னோட பெயிண்டிங்ஸ். இதெல்லாம் பிடிச்சதா? ஓகே, இப்போ லாஸ்ட் क्वेश्चन. Dash tree gives more mangoes every year. Dash tree gives more mangoes every year. this வரும் that வரும். இந்த ட்ரீன்னு சொல்லலாம், அந்த ட்ரீன்னு சொல்லலாம். so this tree இல்லனா that tree gives more mangoes every year. okay, so demonstrative pronounsனா இதுதான். this that these those. இத வச்சு நீங்க வந்து இப்படி தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பொருள் தான்னா this இல்லனா that வரும். ஒண்ணுக்கு மேல பொருள் இருக்குன்னா ஒண்ணுல these இல்லனா those வரும். இப்போ this that வந்து ரெண்டும் யூஸ் பண்ணலாம்னா இப்போ சில இடத்துல வந்து பக்கத்துல இருக்கிறதுக்கெல்லாம் this தான் யூஸ் பண்ணணும், தூரமா இருக்கிறதுக்கெல்லாம் that யூஸ் பண்ணணும்.
இப்போ தீஸ் அண்ட் தோஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் தீஸு, தூரமாக இருக்கிறதுக்கெல்லாம் தோஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பர்சனல் பார்த்தாச்சு, பொசசிவ் பார்த்தாச்சு, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸில் நம்ம இந்த இன்ட்ராகேட்டிவ், ரிஃப்ளெக்சிவ், ரிலேட்டிவ் இது மூணும் பார்ப்போம். லாஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ், இன்டர்ஃபென்ட், ரெசிப்ரோக்கல், எக்ஸ்க்ளமேட்டிவ் இதெல்லாம் பார்ப்போம் லாஸ்ட் கிளாஸ். அப்போ நமக்கு ப்ரொனவுன்ஸ்க்கு மட்டும் 3 கிளாஸ் தேவை. இன்னைக்கு இப்போ ஒரு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 2 கிளாஸ் கூட நமக்கு ப்ரொனவுன்ஸ்க்கு தேவைப்படுது. அப்போ உங்க கூட இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க சொல்கிறாங்க இல்லையா, நெக்ஸ்ட் வீக் வருவாங்க சொன்னீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ. Thank you, ma'am. Bye, teacher. பாய் பாய் பாய். இன்னைக்கு எடுத்ததெல்லாம் புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேயா? ஓகேடா, பாய். தேங்க்யூ. பாய்.